மாதிரி முடிச்ச வைக்கி பிச்சைக்கார பைட்ட வாங்கி சாப்பிடுறமே தானே யோசிக்கிற? பிச்சைக்காரன் நான் சொல்றேன். யாருப்பா பிச்சை எடுக்கிற? எதுவுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே ஜனங்கிட்ட பிச்சை கேக்குறான். எல்லாம் இருக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ள வந்து அது பத்தல இது பத்தலன்னு சாமி கிட்ட பிச்சை கேக்குறான். மொத்தத்துல இந்த நாட்டுல எல்லாருமே பிச்சைக்காரங்க தாப்பா. குடு. அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தாத்தா புரியல. ஏன்னா படிக்கல இல்ல. இந்தா போடு. அடி அடி. இன்னொரு உண்டிய போட்டுக்க, நான் ஒரு உண்டிய போட்டுக்கிறேன். போட்டுக்கிறவா? இங்கட்டா போடுமா? ஐயோ விக்கி தொலை தாத்தா. தாத்தா விக்குது. இங்கக்குள்ள தண்ணி வேற இல்ல. போற வழியில இந்த வாக்கியா வரப்ப தண்ணி எடுக்க அங்கனக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டா? நானும் உன்னே மாதிரி தான். ரொம்ப சாப்பிடுறது இல்ல. 2 உருண்டையோட முடிச்சுக்கிறது. சரி நான் வர்றேன் ஆத்தா. ஆஹா, அருமையான பீஸா இருக்கு. அவுத்து விட்டா 1/2 கிலோ தேரும் போல் இருக்க. தாத்தா நல்லா தான் சாப்பிட்டு முடிச்சில்ல, கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? படுத்தா நான் வீசுறேன். படு படுத்தா நீ. தூங்கு 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 தூங்கு. காலம் சுரத்தா. தூங்கு தூங்கு. லேசில தூங்க மாட்டா போல் இருக்க. கொலுசு வேற பல 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 பலன்னு ஜொலிக்குது. இது எப்படி லாத்த போற குலக்கட்டு நீ? ஆத்தி முடிச்சிட்டியா நீ? இதுக்கு தானே சாப்பாடு போட்ட, வெச்சுக்க. அச்சோ, இதுக்காண்டி இல்லத்தா. யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இந்த பொழப்பு என் பாட்டை முட்டை காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வர்றது. அது வேற இது வேற. நான் என்ன திருடி சொத்து சும்மா வாங்கிட்டு இருக்கேன்? எல்லாம் இந்த ஒரு சோத்துக்கு தாத்தா திருடிக்கிட்டு இருக்கேன். யாத்தா ஏதோ திருநதை பார்த்து விட்ட, வெளியே சொல்லிவிடாத. சொன்னீங்கன்னா கேவலம் பிச்சைக்காரி காலில் கிடக்கிற குளிச்ச திருடிவிட்டானு பொம்பளை எல்லாம் சேர்ந்து எச்சிய காரி மூஞ்சல் துப்பி போடாளுங்க. கவுரு குறைச்சல் ஆகி போவோம். திருடுறது தப்பா தெரியல ஆத்தா? நீ ரொம்ப ஓவரா போற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏன் தின்னு விளக்கமா விளாவரிவா சொன்னோம்ல. அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பட்னியா கிடக்குறேன்னு 2 உருண்டை கொடுத்தா பன்னாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிய. பன்னாரி அம்மனை நேர்ல பார்த்தா திருடுறது விட்டுருவியா? எது? பன்னாரி அம்மனை நேர்ல பாக்குறதா? ஐய, உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பார்க்க முடியல, பன்னாரி அம்மனை எங்கிட்ட நேர்ல பாக்குறது? இந்த பாரு, தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா. புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அம்மனை பார்த்தா திருடுறத விட்டுருவியா? எது? சரிதா, நீ காட்டு. நான் திருடுறத விட்டுரு, காட்டு. அப்படின்னா அம்மனை பார்த்தத நீ யார்கிட்டயோ சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவ்வளவு போட்டா இருக்கியா நீ? சரிதா, ஓ மேல சத்தியமா? இந்த பன்னாரி ஆத்தா மேல சத்தியமா? இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா? அம்மனை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். பார்த்ததுக்கு திருடுறதை விட்டுற. இது சத்தியம். அங்க பாரு. எங்கிட்டு பார்க்க சொல்ற? அங்க பாரு. பண்ணாரி அம்மா, தாயே அம்மா. ஐயோ அம்மா, அம்மா நீயா? அம்மா ஆத்தா, நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள திரியிற? உன்னை பார்த்தாலா பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டம்மா. அம்மா, கண்கண்ட தெய்வமே, பண்ணாரி தாயே, இந்த திருட்டு பேருக்கு காட்சி கொடுத்து என் புத்தியை தெளிய வச்சுட்டியம்மா. என் புத்தியை தெளிய வச்சுட்டியம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே ஊரு ஊரா கோயில் கோயிலா போய் நீ எங்கெங்க இருக்கியோ அங்கெல்லாம் உன் புகழ பாடி
என் பாவத்தை கழுவுற பாக்கியத்தை குடும்பா பண்ணாரி அம்மா தாயே. அத்தா அத்தா. எதுக்காக என்ன அவசரமா வர சொன்ன? இந்த பண்ணாரி ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம பூஜையை ஒழுங்கா நடத்த விட மாட்டான். உன்னை நம்பி நான் வந்தேன், நீ என்னடா அந்த பண்ணாரியை கண்டு பயப்படுற? அவ கால்ல இருக்கிற சக்கரத்துக்கு இந்த பூமியோட சுழற்சியை நிறுத்தக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. என்னையா அப்படிப்பட்ட கால சக்கரத்தை கால்ல வச்சிருக்கிறவள எப்படி இந்த ஊரை விட்டு நீ விரட்ட போற? நீ என்ன பண்றேன்னா என்ன இது அதிசயமா இருக்கு? அம்மனோட நகை எப்படியா திருடு போகும்? கோவில் நகையை திருடுற துணிச்சல் இந்த ஊர்ல யாருக்கே இருக்கு? யோ எல்லாரும் பேசாதீங்க. பூசாரி ஐயா, கோவில் நகை எப்படியா திருட்டு போச்சு? கோயில் நகை எப்படி திருட்டு போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நேத்து கோயில் கதவை நான் சாத்த போகும்போது நான் தான் இருக்கேன்ல, கோயில் கதவை சாத்த வேண்டான்னு இந்த மருத்துவச்சமான்னு சொல்லிச்சு. நான் கோயில் கதவை சாத்தாம வந்துட்டேன். அட பாவி. அப்படின்னா அந்த அம்மாவை போய் திருடின்னு சொல்றீங்களா? ஆமா, நகை களவு ஒரு நினைக்க அந்த அம்மா தான் இருந்திருக்காங்க. அந்த அம்மா தான் திருடி இருக்கணும். இது பாருங்க, வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. இந்த அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. பவானி, சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா ஊர்ல 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. இல்லீங்க, இந்த அம்மாவை போய் அந்த அம்மாவை பத்தி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அந்த அம்மாவை பாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சந்தேகம் வரத்தானே செய்யும். ஏன் ஆத்தா, என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவுமே பேசாம சில மாதிரி நிக்கிற? அந்த நகையை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? சொல்லு ஆத்தா, சொல்லு. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுமா, ஏதாவது பேசு. பதில் சொல்லுமா. சொல்லுமா, கேக்குறோம்ல. மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? பேசுமா, பதில் சொல்லுமா. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, பேசாம இருக்க, பதில் சொல்லுமா. பேசாதா, பேசு. நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கே உன் மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நகைக்கு ஆசைப்பட்டு நீயே திருடிட்டியா? என் கண்ணு, நீயே என் மேல சந்தேகப்பட்ட பிறகு நான் திருடி இல்லைன்னு வேற நிரூபிக்கணுமா? இந்த அம்மா தான் திருடி இருப்பாங்க. கட்டாயம் அந்த அம்மா தான் திருடி இருப்பாங்க. ஆமா, இவங்க தான் திருடி இருப்பாங்க. என்னையா நீ பாத்தியா நம்ம திருடுறத? நீங்க யாராவது பாத்தீங்களா? நான் சொல்றையா அந்த அம்மா திருடலன்னு. பவானி, நீ போய் இந்த அம்மாவோட மூட்டை முடிச்சு பெட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜனங்களால திறந்து காட்டு. அவங்க தப்பு பண்ணாதவங்க நல்லவங்கன்றத நீ தான் நிரூபிக்கணும். போ. பாவம் அந்த அம்மா, அவங்கள போய் அநியாயமா பழி சொல்லு. பெட்டியை திறந்து காட்டு பவானி. நல்லா பாத்துக்கயா. இந்த பாருங்க, ஒரு பழைய புடவை, ஒரு ரவுக்க, இந்தாங்க இது இன்னொரு புடவை, அப்புறம் இந்த ஐயோ 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 பாருங்க 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 பாருங்க. பாத்தீங்களா ஐயா? என்னால நம்பவே முடியலையா. நம்பித்தானே ஆகணும். அம்மா, நீங்களா இப்படி? நகையை திருடத்தான் மருத்துவ வச்சு வேஷம் போட்டு நம்மள எல்லாம் ஏமாத்திருக்கா இவ. அம்மன் நகையை திருடுன இவள போலீஸ்ல புடிச்சு விடுங்க ஐயா. உன்னை மலை போல நம்பணுமே, நீயே இப்படி பண்ணிட்டியாத்தா? கோயில் நகையை திருடின இவள சும்மா விடப்படாது. என்கிட்ட நகை வேணும்னு கேட்டிருந்தா என் நகை எல்லாத்தையும் கொடுத்திருப்பேனே. இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. பவானி, எல்லாமே உன்ற புருஷன் நடத்துற கபட நாடகம் கண்ணு. நிறுத்த. நான் நம்ப மாட்டேன். நீ திருடிட்டு மாட்டிக்கிட்டதும் என் புருஷன் மேலேயே பழைய போடுறியா? இந்த ஊருக்குள்ள ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன்னு சொன்னியே, அது எதுக்குதானா? இந்த ஊர்ல யார் திருடினாலும் கோயிலுக்கு முன்ன நிக்க வச்சு சாட்டையால அடிக்கிறது வழக்கம். அதே மாதிரி இவளையும் அடிச்சு ஊரை விட்டு அனுப்புங்க. ஆமா, சாட்டையால் அடிங்க. ஆமா, அடிச்சு அனுப்புங்க. வேணாம். அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ பாவம், திருடிட்டாங்க.
இந்த பாருங்க, நம்ம அந்த அம்மாவை அடிக்க வேணாம். வேணா அந்த அம்மாவை இந்த ஊரை விட்டு அனுப்பிருங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். அவங்க வாங்க வேண்டிய அடியை நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஐயா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நினைக்கிறவன் நான். இந்த ஊரோட முடிவு இதுன்னா அதுக்கு நான் கட்டுப்படுறேன். யோ பூசாரி, அடியா. வாங்க அடிங்க. யார் செஞ்ச தப்புக்கு யார் அடி வாங்குறது? போதுங்க, அந்த அம்மாவுக்காக நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் போதும். தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். நீங்க இப்படி வாங்க. வா ஆத்தா. சுரா. போதும் போதும். இதுக்கு மேல அடி தாங்க முடியாது. அதாவது அந்த அம்மாவால அடி தாங்க முடியாதுன்னு சொல்றேன். விட்டுரு பவானி, விட்டுரு. வலிக்குது இல்ல அம்மா? நீங்க போங்கம்மா, வலி தாங்க முடியாது. நீங்க போங்க. நான் இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்த கண்ணு, அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு நீதான் காரணம் கண்ணு. உன்ற நாயப்படி இப்ப நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கும் நீதான் காரணம் கண்ணு. திரும்ப நான் இந்த ஊருக்கு வாரதா இருந்தாலும் அதுக்கும் நீதான் காரணமா இருப்ப கண்ணு. உன்ற உடம்புல இருந்து அம்மானு சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வரமாட்டேன் கண்ணு. மாட்டேன். நானா இந்த ஊருக்குள்ள உன்னை வாமாட கூப்பிட மாட்டேன். இது நான் கும்பிடுற அந்த பண்ணாரி அம்மன் மேல சத்தியம். போயிடு, இந்த ஊரை விட்டு போயிடு. ஏன் கண்ணு, புறா கிட்ட சமாதானத்தை கத்துக்கணும், காக்கா கிட்ட ஒற்றுமையை கத்துக்கணும், நாய்கிட்ட நன்றியை கத்துக்கணும். பகுத்தறிவு பேசுற மனுஷங்க கிட்ட கத்துக்க எதுவுமே இல்லையே கண்ணு. உன் பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. அம்மா நகையவே திருடிட்டியே, உன் முகத்துல முழிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. புது பழக்கம். புது பழக்கமா? கண்ணாசுரா, பழைய பழக்கம். வானாமல பரம்பரைக்கு பாட்டம் முப்பாட்டங்காலத்து பழக்கம். டி ஏய், என்ன அப்படி பாக்குற? ஃபர்ஸ்ட் நைட்ல உத்தம புருஷனா இருந்தவன் திடீர்னு உல்டா புருஷனா மாறிட்டானேன்னு பாக்குறியா? அதெல்லாம் நான் உன்னை ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம். டி என்ன உளறீங்க? குடிகாரன் உளர்னாலும் உண்மையை தாண்டி உளருவான். இந்த நாடகத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதினது யார் தெரியுமா? மந்திரவாதி வெள்ளையங்கிரியும் நானும் தான். இந்த நாடகத்தோட கதாநாயகி நீ. இந்த நாடகத்துல வர அத்தனை கதாபாத்திரங்களையும் உனக்கு தெரியும். ஒரே ஒரு கதாபாத்திரத்தை தவிர அந்த கதாபாத்திரத்தை பத்தி இப்ப நீ தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்க அந்த கேரக்டரை நாடகத்துல இருந்து கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டோம். அந்த கதாபாத்திரம் உன்னோட மருத்துவச்சி அம்மா. மருத்துவச்சி அம்மாவா வந்தது யாருன்னு தெரியுமா? காளி, திருசூலி,
மகாசக்தி இந்த உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிற சாட்சாத் உன்னுடைய பண்ணாரி அம்மனே தான். நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என்ன ஏன் இவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாக்குறீங்க? இதுவரைக்கும் யாருக்குமே தலை வணங்காத வானாமலையை அவமானப்படுத்திட்டல்ல, கோர்ட் வாசப்படியை மிதிக்க வச்சிட்டல்ல, கம்பி எண்ணெய் வச்சு களி திங்க வச்சிட்டல்ல, அதுக்கு தான். டேய், உன் புருஷன் எவ்வளவு பெரிய லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கான். இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறான். அப்படிப்பட்ட புருஷனை சப்போர்ட் பண்ணாம அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இப்படி புருஷனோட லட்சியத்துக்கு இறஞ்சலா வாழறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வா, நாம் பண்ற கண்டாசுர அஷ்டகர்ம யாகத்துக்கு வா. அம்மனை மறந்துரு. இன்னையில இருந்து என் கூட கண்டாசுர பூஜைக்கு நெய்யூத்த வாடி. பேசிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். பூவோட வாசத்தை மட்டும் அனுபவிச்ச நீ இனிமே பூகமத்தோட நாசத்தையும் பார்க்க போற. இந்த போராட்டத்துல என் உயிரே போனாலும் உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். வெரி குட். நீ கரகத்தை தான் கடகட நாடுவேன்னு நினைச்சே, வசனத்தையும் கடகடன்னு பேசுற. இந்த ஊர்ல தப்பு பண்ணவங்களுக்கு சாட்டையால் அடிக்கிறது தான் தண்டனை. புருஷனுடைய பேச்ச கேட்காம நீயும் மாபெரும் தப்பு பண்ற. தண்டனை அனுபவி. அடி, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அந்த பண்ணாரி அம்மனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நீ கொடுக்கிற தண்டனை எனக்கு தேவைதான். அடி. ஏன் என்ன இந்த மாதிரி பாவத்தை பண்ண வைக்கிற? சொல்றத கேட்டு தொலைய வேண்டியதானே? தேவையா உனக்கு? தேவையா? இப்ப சொன்னியே அது நியாயம். நீ எங்க அப்பனை பெத்தல, ஏன் பெத்த? என்ன ஏன் வளர்த்த? என் பொண்டாட்டியை சப்போர்ட் பண்ற? கிழவி, கிழவி, நீ சொன்னதுக்காக இவளை விடல. இது ஒரு நாள் கூத்து கிடையாது, இது தொடர் கூத்து. சொன்னதை கேட்கலன்னா கச்சேரி தினமும் தொடரும். நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்க பவானி. உன்ற உடம்புல இருந்து அம்மான சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வர மாட்டேன் கண்ணு. நான் கூப்பிட மாட்டேன். தர்மத்தை காக்க வேண்டியது போ வேலை. நீயே வருவ, நீயே வருவ, நீயே வருவ. எப்படிமா வருவா? நீ அம்மானு கூப்பிடாம அவ வரமாட்டா. நீ அம்மானு கூப்பிட மாட்டேன்னு அவ மேலேயே சத்தியம் பண்ணிட்ட. அப்ப என் புருஷன் மந்திரவாதியோடு சேர்ந்து நடத்துற அஷ்டகர்ம பூஜையை தடுத்து நிறுத்த முடியாதா? ஏமா முடியாது? அம்மானு கூப்பிடாமலேயே அவ வரணும். அதர்மத்தை அழிக்கணும். நீ செஞ்ச சத்தியமும் மீறாம, அவ கொடுத்த வாக்கும் மாறாம நிச்சயமா அவ வருவா பவானி. இந்த உலகத்துல கெட்டவங்க நடத்துற பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற தீய சக்திகளை கட்டுப்படுத்துறவ அந்த அதர்வன பத்ரகாளி ஒருத்திதான். நான் தர இந்த எலுமிச்சம் பழத்தை வர பௌர்ணமி அன்னைக்கு அதர்வன பத்ரகாளி முன்னால இருக்கிற திரிசூலத்துல குத்தி நீ மடியேந்தி பிச்சை கேளு. அவன் மனமிறங்கி வருவா. ஓம் சக்தி. இந்தா.
छम बट ज्वाला जह विकराल तमृष्टे प्रत्यंगिरे छम क्रीम होम भट स्वाहा என்னாச்சு டாக்டர்? கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் வானாமலை. எதுக்கு? உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஒய்ஃப் பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க எந்த கடினமான வேலையும் செய்ய வேணாம். குறிப்பா மாடிப்படி கூட ஏறி இறங்க வேண்டாம். நான் சொல்றதை ஃபாலோ பண்ணலனா உங்க ஒய்ஃப் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஆபத்தா போயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டோன்ட் வரி, நான் எழுதி தர டேப்லெட் இன்ஜெக்ஷன் எடுங்க, ஒன்னும் ஆகாது. வாங்க. இந்த டாக்டருங்களே எப்படிதான் நல்ல செய்தியை சொல்லும் போது கூடவே ஒரு கெட்ட செய்தியை சொல்லிட்டு போயிடுவாங்க. வசதி இல்லாதவங்களை பார்த்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. வசதி இருக்கிறவங்களை பார்த்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுமக்கிறவளை விட்டு கொடுத்தவனை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நல்ல செய்தி கேட்ட உடனே தண்ணி கிளாஸை போட்டு உடைப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன செய்தினே தெரியல. உனக்கு வாரிசு வேணுமா ஆட்சி வேணுமா? திடீர்னு நீ எப்படி கேக்குற? அரசியல்வாதிக்கு வாரிசு இருக்கக்கூடாது. வாரிசு இருந்தா அவன் அரசியல் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா உன்ன மாதிரி மந்திரவாதி சாமி. நாம இப்ப போர்க்களத்துல இருக்கிறோம். நீ பூ பறிக்க நினைக்கிறது ஆபத்து. ஆசா பாசத்தை ஒழிச்சாதான் நீ ஆட்சியை பிடிக்க முடியும். நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நாம ஒரு கருவை உருவாக்கிட்டு இருக்கும் போது உன் குடும்பத்துல இன்னொரு கரு வளரக்கூடாது. நாம ஒரு அசுர சக்தி எழுப்பும் போது உன் மனைவி வயித்துல தெய்வ சக்தி வளர்ந்துட்டா அது உன் லட்சியத்தையே. என்னுடைய லட்சியத்துக்கு குறுக்க எந்த உயிர் வளர்ந்தாலும் அந்த உயிரை நான் விட்டு வைக்க மாட்டேன். வெள்ளையங்கிரி, விட்டு வைக்க மாட்டேன். என்னடா கரகத்தை கிண்டல் பண்ற புருஷன் கரகத்தோட வரானேன்னு பாக்குறியா? இதுவரைக்கும் நீ காசுக்காக கடலூர்ல ஆடி இருப்ப, கயத்தார்ல ஆடி இருப்ப, கள்ளக்குறிச்சியில ஆடி இருப்ப. இன்னைக்கு உன் புருஷனுக்காக நீ கரகத்தை எடுத்து ஆட போற. என்ன யோசிக்கிற? டாக்டர் சொன்னாரே, நீ ஆடி அசைஞ்சு வேலை செஞ்சா அவனுடைய கருவுக்கு ஆபத்தாயிடும்னு. அந்த குழந்தை சென்டிமெண்ட் தடுக்குதில்ல? அப்படி குழந்தை சென்டிமெண்ட் தடுக்குதுன்னா அம்மனுக்காக நீ சொல்ற காயத்ரி மந்திரத்தை விட்டுட்டு என்னுடைய கண்டாசுர பூஜைக்காக அதர்வன மந்திரத்தை சொல்லு. முடிவு பண்ணு. அம்மனுக்காக காயத்ரி மந்திரமா, இல்ல உன் புருஷன் நடத்துற அஷ்டகர்ம பூஜைக்காக அதர்வன மந்திரமா? அடேங்கப்பா அடேங்கப்பா, என்ன திமிருடி உனக்கு. குழந்தைய விட காயத்ரி மந்திரம் முக்கியம் முடிவு பண்ணிட்டல. ஜஸ்ட் a minute. கரகாட ரெடி ஆயிட்டேன். ஆனா இந்த வானாமலை நீ நினைச்சதை செய்ய மாட்டான். ஒரு சின்ன சேஞ்ச். இதுவரைக்கும் நீ உரிமை மேளத்துக்கு கரகாடி இருப்ப. ஆனா இன்னைக்கு நீ என்னோட வெஸ்டர்ன் மியூசிக்கு கரகாட போற. ஏன் தெரியுமா? அதால் தான் இடுப்பை வளைச்சி வளைச்சி ஆட வேண்டியிருக்கும்.
ஓகே பாரதி, நான் புறப்படுறேன். தேங்க்யூ டாக்டர். ஐ எம் சாரி டாக்டர், கவனமா பாத்துக்க சொன்னீங்க, நானும் பாத்துக்கிட்டேன். மாடிப்பட்டில இருந்து தவறி கீழே விழுந்துட்டா. தப்புதான், தப்புதான். ஃபீல் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். தைரியமா சொல்லுங்க. அது இல்ல மிஸ்டர் வானாமலை, விஞ்ஞானத்தை மீறி சில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்போதுதான் தெய்வத்தோட மகத்துவமே நமக்கு புரியுது. உங்க ஒய்ஃப் மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்ததா சொல்றீங்க. அவங்க பாடி கண்டிஷன் பிரகாரம் அவங்களும் அவங்க வயித்துல வளர குழந்தையும் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதையும் மீறி 2 உசுரும் பிழைச்சிருக்குன்னா காட் இஸ் கிரேட். யூ ஆர் a lucky person. வரேன் மிஸ்டர் வானாமலை. என்னடா இது, விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குது. ஒருவேளை தெய்வ சக்தியுடைய பலம் கூடுதோ? சேச்சே, கண்டாசுர சக்தியை நம்பிட்டா அதுல ஸ்டடியா இருக்கணும். ஓம் கண்டாசுர ஓம் கண்டாசுர ஆவாகயாமி. ஓம் கண்டாசுர ஆவாகயாமி ஆவாகயாமி. ஓம் கண்டாசுர ஆவாகயாமி ஆவாகயாமி ஆவாகயாமி. என்னையா எல்லாரும் தெப்பமா நனைஞ்சு மொத்தமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயா, அம்மன் திருவிழாவுக்கு கோயில்ல கொடியேத்த போறோம். உங்ககிட்ட ஏதாவது நன்கொடை வாங்கிட்டு போலாம்னு வந்தோம். இந்த பார், இந்த ஊர் அம்மனுக்கு திருவிழா கிடையாதுன்றது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஊர் கோயில் திருவிழாவை நடத்த விடாம பண்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்லைங்க. ஏய், வானாமலை கிட்ட வளவளான்னு பேசக்கூடாது. வெட்டு 1 துண்டு 2. இப்ப என்னடா முடிவு பண்ணிருக்கீங்க? உங்க தலைமையில திருவிழாவை நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். நான் தலைமை தாங்கலன்னா உங்களை ஏத்து நடத்துறதாவும் முடிவு பண்ணிட்டோம். ஓ, என்னடா மழை பெஞ்ச உடனே எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சா? திருவிழா நடக்கும், அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வருஷம் திருவிழா நடக்கணும், நீங்க சிறப்பா நடத்துங்க. அந்த திருவிழாவில நானே வந்து கரகமாடுறேன். நீ சொன்னதே போதும் தாயி, நீ மகராசியா இருக்கணும். அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரியே நீங்க எல்லாரும் செயல்படுத்துங்க. போங்க போங்க. வாச்சலம் வாச்சலம், வா 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 வா. எப்படி நான் ஒருத்தன் வேணான்னு சொல்லும் போது ஊருக்காரங்களை பார்த்து நீங்க திருவிழாவை நடத்துங்கன்னு நீ சொல்லுவ, அதே திருவிழாவில கரகம் எடுத்து ஆடுவேன்னு வர சொல்லுவல? ஆமா, நான் ஆடத்தான் போறேன். நான் தடுத்தா உங்களால தடுக்க முடியாது. ஓ, நான் 5 வயசுல இருந்தேன் அவளுக்காக கரகு சுமந்து பூக்குழியில இறங்கி ஆடுவேன். அவ கொடுத்த இந்த உடம்பு சவக்குழிக்கு போற வரைக்கும் அவளுக்காகவே ஆடுவேன். ஃபைனலா என்ன சொல்ற? சொல்லு சொல்லு. ஆடுறதுக்காக நான் கால்ல சிலங்கையை கட்டிட்டா அதுல ஆசா பாசத்துக்கு இடம் இல்ல. உன் புருஷன் வானாமலே அப்படித்தான். கோவம் வந்து கையில துப்பாக்கி எடுத்துட்டான்னா அப்புறம் அவனுக்கும் ஆசா பாசத்துக்கு இடம் கிடையாது, சுட்டு தள்ளிடுவான். சுடு சுடு. சூலத்துக்கு தான் பயப்படுவியா? துப்பாக்கிக்கு பயப்பட மாட்டியா? சுடு. தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறதுக்காக 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண பார் செட்டப்ப அநியாயமா உன் பக்திக்காக காலி பண்ணிட்டேன் பாத்தியா? இதெல்லாம் ஏன் தெரியுமா? நீ உன் ஆத்தாளுக்காக தையா தக்கான்னு ஆடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஏய் யாருங்க? ஐயா, பாதாம் பால் கொடு. நான் பண்ற டார்ச்சர்ல இவ செத்துறவும் கூடாது, அதே நேரத்துல என்ன மீறி இவ இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடவும் கூடாது. கதவை சாத்தி சாவிய பத்திரமா ஜோபிக்குள்ள வச்சுக்க. போ போ போ. சரிங்க. தாயே முத்துமாரியம்மா, நல்லபடியா திருவிழாவை நடத்தி கொடுமா. தாயே. ஊர்கோவில திருவிழாவுக்காக கொடியேற்றிட்டாங்க. என்னதான் ஊர் மக்கள் வேண்டுதல் பண்ணாலும் நம்ம பூஜையை யாராலும் தடுக்க முடியாது. உன் மனைவி அம்மான்னு கூப்பிடாம பண்ணாரி இங்க வரமாட்டான். பண்ணாரிய அம்மான்னு கூப்பிட மாட்டேன்னு அவ மேலேயே சத்தியம் பண்ணிட்டா உன் மனைவி. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பண்ணாரி இங்க வரமாட்டான்.
நாம பெறப்போகும் கண்டாசுரன் சக்தியால இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும். கண்டாசுரன் சக்தி கிட்ட தெய்வ சக்தி சரணடைய போகுது. வெற்றி வெற்றி கண்டாசுர சக்தி ஜெயிச்சிருச்சு. கண்டாசுர சக்தி இந்த உலகத்தை ஆளணும். தெய்வ சக்தி நமக்கு சரணடையணும். அது நடக்கணும்னா அந்த பவானி வயிற்றில் இருக்கிற குழந்தைய போய் நீ அழிச்சிடு. போ போ போ. உன்ற உடம்புல இருந்து அம்மானு சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வர மாட்டேன் கண்ணு. நானா இந்த ஊருக்குள்ள உன்னை வாமான்னு கூப்பிட மாட்டேன். இது நான் கும்பிடுற அந்த பண்ணாரி அம்மன் மேல சத்தியம். நீயா கண்டாசுரனை நீ அழிச்சிட்டே. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சிவங்கிட்ட வர வாங்கின அசுர குலத்தை சேர்ந்தவன். ஏ காளி, இந்த ஜென்மத்துல என்ன நீ அழிச்சிடலாம். ஆனா அடுத்த ஜென்மத்துல கண்டாசுரனுடைய சக்தியை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவேன். இந்த ஜென்மத்துல இல்லடா, உன்ன மாதிரி தீய சக்திகள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் அவதரிப்பாடா இந்த பண்ணாரி அம்மன். என்ன விட்டு என்ன விட்டு சாந்த சொரூபிணியா இருந்த என்ன பத்ரகாளியா மாத்தின உன்னை சும்மா விட சொல்றியா? நான் உனக்கு கோயில்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கேன். என்ன மன்னிக்க கூடாதா? ஏழைங்க வயித்துல அடிச்சு ஊர் பணத்தை கொள்ளை அடிச்சு எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணா உன்னை மன்னிச்சிடணுமா? வேணா வேணா, நான் பண்ணது தப்புதான். ஒரு பொண்ண கர்ப்பஸ்திரியன்னு கூட பார்க்காம கொடுமைப்படுத்தின உன்னை
சும்மா விட சொல்றியா? ஏதோ ஏதோ நாட்டு ஆள் ராசியில இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஓடு ஓடு, உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. என் கை வர மாட்டேங்குது. ஐயோ கால், எனக்கு இந்த கால் வர மாட்டேங்குது. உன் பக்தனே கை கால் வர மாட்டேங்குது, என்ன மன்னிக்க கூடாதா? உன்ன மாதிரி நாட்டுக்கு துரோகம் பண்றவங்களும் தர்மத்துக்கு எதிராக வாழறவங்களும் என் பக்தனா இருக்கிறத விட ஆன்மீக சிந்தனையே இல்லாம தர்ம நெறியோட வாழறவங்களுக்கு தாண்டா இந்த பன்னாரி துணையா இருப்பா. உன்ன மாதிரி தீய சக்திக்கு மன்னிப்பே கிடையாதுடா. அவர் மன்னிச்சிடாதா? அத்தா, என் புருஷன் தீய சக்தி தான், அழிக்கப்பட வேண்டிய வந்தா. ஆனா நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த உலகத்தை விட்டு அமங்கலையா போறதுக்கு? என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு பிறந்ததுமே தகப்பனை எடுக்கிறதுக்கு? உலகத்திலேயே சிறந்த குணம் மன்னிக்கிற குணம் தான். அது உனக்கே இல்லாம போச்சுன்னா இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு எப்படி அத்தம் வரும்? நீ என்ன தீர்க்க சுமங்களே இருன்னு ஆசீர்வாதம் கொடுத்தியே, அந்த தெய்வ வாக்கு எப்பவுமே பொய்யாக கூடாது ஆத்தா. என் புருஷ பண்ண பாவத்துக்கு இந்த தண்டனை போதும், விட்டுரு ஆத்தா. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்பிக்கையோட போராடினா ஜெயிக்க முடியும்னு நீ நிரூபிச்சிட்ட. தர்மத்தை காத்த உன்னால உன் புருஷனோட உயிர் காப்பாத்தப்பட்டுருச்சு. உன் வெற்றி கர்ப்ப கவசமா நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிடைச்ச வெற்றி. உன் புருஷனோட முடிவு உலகத்துல தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா அமையட்டும். உனக்கு என்ன வேணுமோ கேளு பவானி. ஆத்தா, நீ மனித அவதாரமா வந்து எங்களோட நல்லது கெட்டதுல கலந்துகிட்டு நாங்க கொடுத்த கூட கொஞ்சியோ குடிச்சுக்கிட்டு நீங்க எல்லாரோடையும் வாழ்ந்தவ நீ. இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் ஆத்தா? இந்த உலகத்துல அதர்ம தலை தூக்கும் போதெல்லாம் நீ மனித அவதாரமா வந்து தர்மத்தை காப்பாத்தணும் ஆத்தா. உன்னையே கெதின்னு இருக்கிறவங்களோட நம்பிக்கை ஜெயிக்கணும் ஆத்தா. உன் சாந்த சொரூபமான முகத்தை காலமெல்லாம் வணங்குற பாக்கியம் வேணும் ஆத்தா.